ஜமாத்து ஐயா வச்சுக்கிறங்க. அதே போல இப்ப அந்த குழந்தைகள் விஷயத்துல நம்ம இப்படி செய்யறோம் சொன்னா ஆதாரத்தோட தான் செய்யறோம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு கழுத்தில் கருசமணி கட்டுவது அது நம் முஸ்லிம் மார்க்கத்திற்கு புறம்பானது என்று சிலர் கூறுகிறார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் திருமணம் எவ்வாறு நடைபெற்றது, இதன் உண்மையான நிலை என்ன அப்படி கேட்டு எம்ஏ முகமது நாசர் லப்பேக்குடி காடு கேட்டிருக்காங்க. ஏங்க பித்அத்து கூடாது, இதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பித்அத்துன்னு சொன்னா மார்க்க ரீதியிலான பித்அத்து கூடாது, உலக ரீதியிலான பித்அத் அல்ல. உலக ரீதியான பித்அத் கூடாதுன்னு வச்சுக்கிறங்க. மைக்கு கூடாது, ஏன் சலாசம் காலத்துல மைக்கு இல்ல, லைட் இருக்கக்கூடாது, மேடை இருக்கக்கூடாது, நீங்க சேர்ல இருக்கீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் இதுவெல்லாம் சலாசம் காலத்துல இல்ல. அப்ப இதை என்ன வழங்குது? பித்அத் ரெண்டு வகை, மார்க்க சம்பந்தப்பட்டது, உலகம் சம்பந்தப்பட்டது. இதை நம்ம வஹாபிகளே சொன்னதுதான், வஹாபிட்ட நம்ம கேட்டோம், சும்மா அவங்க வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக வேண்டி. என்னங்க பித்அத் கூட சலாசம் காலத்தில் இருக்க கூடாதுங்கிறீங்க, கார்ல போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, மாடி வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டங்க, அவங்கள விளக்கம் வாயிலிருந்து வாங்குறதுக்கு தான். உண்மையா அதுதான். அப்ப மார்க்க விஷயத்துல கூடாதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும். இது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப உண்மைதான் அது. மார்க்க விஷயத்துல, மார்க்கனா தொழுகை நோன்பு இந்த மாதிரி விஷயத்துல பித்அத்தை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் உலக விஷயத்துக்கு கூடும். இப்ப இந்த இப்படி தெளிவாக்கிக்கிட்டா இப்ப கருசமணி போடுறாங்க இல்லங்க, அது மார்க்கம் சம்பந்தப்பட்டது அல்ல. மார்க்கம் சம்பந்தப்பட்ட என்ன தெரியுமில்ல, ஒன்னு செஞ்சாக்கா அல்லாஹ் சவாபு தருவான், அதுதான் மார்க்கம். ஒரு பெண்மணி, திருமணமான பெண்மணி, கணவன் உள்ள பெண்மணி கருசமணி போட்டா இவ்வளவு நன்மை அப்ப நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட பித்அத். அப்படி யார் சொல்றது? ஒரு பெண்மணி கருசமணி அணிந்தாலும் சரிதான், அணியாவிட்டாலும் சரிதான், ஒண்ணுமில்ல. இல்ல அவங்க போட்டிருக்கிறாங்க அதனால நன்மை, கருசமணி போடல அதனால நன்மை இல்ல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அடையாளமா போடப்பட்டது தானங்க. இப்ப இன்னைக்கு இந்த கருப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்ன அடையாளம்? அவங்க ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க, அடையாளம் தானே. அந்த மாதிரி கணவன் உள்ள பெண்ணு அடையாளம், விரும்பினா போடட்டும், விரும்பினா போடாம இருக்கட்டும், அடையாளமா உள்ளத போய் இது வந்து சலன காலத்தில் இருந்ததா, சரி ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைகள் அனுப்புறீங்களா, யூனிஃபார்ம் ஒயிட்ல இருக்கணும், ப்ளூல இருக்கணும், ஏன் அனுப்புறீங்க? அல்ல குர்ஆன் சொல்லி இருக்கிறானா, ஹதீஸ்ல வந்திருக்குதா? ஏன் செய்றீங்க? இந்த ஸ்கூல்ல இது படிக்குது, இந்த அது கூட அடையாளம் தான் செய்றீங்கல்ல. கருசமணி கூடாது பிதன்னு சொல்றவங்க அது செய்வாங்க. அது கேட்டாக்கா அது அந்த ஸ்கூல்ல படிக்கிற அடையாளங்க. அந்த மாதிரி தான் கணவன் உள்ள பெண்மணிங்கிற அடையாளம். ஷரியத்தா, அது ஷரியத்தா இருந்தாதான், அது போட்டா நன்மை இருக்குன்னு சொன்னாதான். சலாசனம் காலத்தில் இருந்ததா? பெண்கள் போட்டாங்களா? நீங்க போறீங்கன்னு கேட்கலாம். இது அடையாளம். விரும்பினா போடட்டும், போடாம இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். போட்டா நன்மை யாரும் சொல்லல. அதே போலதான் மலர் மாலை போடுவது. மணமகன் மலர் மாலை போட்டு உட்காருப்பாரு. உடனே இந்த வஹாபி எல்லாம் என்ன பிதாத்து, சலாசன காலத்துக்கு இப்படியா மணமகளுக்கு மாலை போட்டாங்க, ஏன்னா மாலை போற என்ன வணக்கம்டா நம்ம சொன்னோம். உலக அடையாளங்க. 100 பேர் இருக்கிறாங்க, யாருங்க மாப்பிள்ள இந்த மாலை போட்டுக்காரு பாருங்க, அவரு தான். மக்கள் காமிக்கிறதுக்கு, அது கூட்டத்தில் எல்லாருக்குமா தெரியும் மாப்பிள்ளைய, பூசவங்க இருப்பாங்கல்ல, அடையாளம் காட்டுவது. இப்ப நம்ம சொன்னோமா, மாலை போட்டு நிக்கா நடந்தால் இவ்வளவு நன்மைகள், மாலை போடவில்லை என்றால் நன்மை குறைந்து விடும். யாரோ சொன்னாங்களா? அப்படி சொன்னாதான் மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு தான் ஆதாரம் கேட்கணும். சலாசங்காத்து இருந்தாண்டு நம்ம இதுக்கு மார்க்கம்னு சொல்லலையே, அடையாளம் தானே. எத்தனை அடையாளம், ஒரு இயக்கத்துக்கு அடையாளம், கொடியை ஏத்துறாங்க, ஒரு அமைப்புக்கு அடையாளம், ட்ரெஸ் போடுறாங்க, அந்த மாதிரி அது ஒரு மணமங்கிற அடையாளம் தான். அடையாளம் காட்டலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, சலாசம் பாக்குறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் கலர் இருக்கு. கூப்பிட்டாங்க, என்ன திருமணம் நடந்து போச்சு, திருமணம் எல்லாம் நடந்திருக்கு போல தெரியுது அப்படி கேட்டாங்க. ஏன்னா மணமகனுக்கு ட்ரெஸ்ல மஞ்சள் கலர் இருந்தால் மணமகன் அப்படின்னு அடையாளம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை வச்சுதான் சலாசம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமா யார சொல்லலாம், திருமணம் நடந்துச்சு. அப்படியா, நீங்க அவுலிம் வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, வலவு பி ஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது போடுங்க அப்படின்ட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த காலத்துல மணமகனை மஞ்சள் கலரை கொண்டு அடையாளம் விட்டாங்க. இந்த காலத்துல மணமகனை மலர் மாலையை கொண்டு நம்ம அடையாளம் போடுறோம். இது ஷரியத் அல்ல, மார்க்கத்துல தான் கூடாது. அதான் நம்ம நேரடியாக ஒப்புக்கொள்றோமே. எத்தனை வகை பேனா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேனா, ஒரு ஆள் 5 ரூபா பேனா வச்சு எழுதுறாரு, நன்மை கம்மி. 100 ரூபா பேனா வச்சு எழுதுறாரு, நம்ம ஜாஸ்தியா சொல்லுவோம். எல்லாத்துக்கும் நம்ம ஒண்ணுதான். அதனாலதான் 100 ரூபா பேனா நம்ம வச்சுக்கலாம். பிதாத் அல்லது. சலாம் காலத்திலே 1000 ரூபா பேனா இருந்ததா, 100 ரூபா பேனா இருந்ததா, இப்படி இருந்ததா? அப்படி இருந்தாதான் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம பேனா யூஸ் பண்ணலாமா? நம்ம யூஸ் பண்ண, ஏன்? உலக சம்பந்தப்பட்டது.
மார்க்க விஷயம் கூடாது. அப்ப கருசமணி அணிகிறது உலக சம்பந்தப்பட்டு நாட்டு கலாச்சாரம் ஒரு அடையாளத்திற்காக. எத்தனை அடையாளம் இருக்கு. அதே போல மணமகள் அடையாளம். இத போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்ததான்னு சொன்னா மார்க்கத்தை தெரியாத அறியாமையிலே எல்லாம் இந்த வஹாபிகள் இருக்கிறாங்க. மார்க்க ரீதியில தானங்க கூடாதுன்னு நீங்களும் சொல்லிட்டீங்களங்க, அப்புறம் ஏங்க இதை கொண்டு வரீங்க? இதை நாங்களும் சொல்றோம், இது மார்க்கம் இல்லைன்னு தானே சொல்றோம், அடையாளம் தானே சொல்றோம். அதனால மார்க்கத்தை எப்படி புரியணும் அப்படிங்க. எதுக்கெடுத்தாலும் பிதத், எதுக்கெடுத்தாலும் ஷிர்க் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எது பிதத்தோ அது பிதத்துங்க. மார்க்கத்தில் பிதத் கூடாதான். உங்களை விட நாங்க முன்னணியில் நிக்கிறோம் அதுல. அதனாலதான் நீங்க பிதத்து வாதிங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜக்காத் ஒரு தடவையா கொடுக்கணும், மற்ற கடமை இல்லைங்கிறீங்களா? நீங்க தான் பிதத்து வாதிங்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் சலாசம் கொடுக்க சொல்றாங்க. குல்ல ஆமீன் ஒவ்வொரு வருடமும் அபுதாவுல இருக்குது. மார்க்கம் சொல்லுது ஒவ்வொரு வருடமும். நீங்க ஒரு தடவை நீங்க பிதத்து வாதிங்க. என்ன இது மலர் மாலை போய் பிதத்துங்கிறீங்க. மார்க்கம் இல்லாததை போய் நீங்க மார்க்கத்தில் பிதத்து பண்றீங்க. கலா தொலை உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டுறாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வேணும்னே தொலை விட்டா கலா செஞ்சானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. மார்க்கம் சொல்லு கலா தொலை உண்டு. நீங்க சொல்லுங்க கலா தொலை இல்லை. நீங்கள் பிதத்துவாதிகள். மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க என்ன கனவுல பார்க்கலாங்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்க சொல்லுங்க கனவுல பார்க்க முடியாது. நீங்க பிதத்துவாதிகள் வஹாபிகளே. என்ன சுன்ன ஜமாத்தை பார்த்து பிதத்துவாதிங்கிறீங்க? சுன்ன ஜமாத்தும் குரான் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்காங்களே. எதுக்கு எடுத்தாலும் பிதாத்து. இப்படி தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு என்ன நோயில் போனாலும் சரிதான், வர்ற நோயாளியுடைய சட்டை கலட்டிடுவாங்க, வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிருவாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. ஒரு ஆள் வயிற்று வலின்னு வருவாரு, அவருக்கு அந்த நிலைமை தான். ஒரு ஆளு கண்ணு வலின்னு வருவாரு, அவருக்கு அந்த நிலைமை தான். ஒரு ஆள் வந்தாருங்க, டாக்டர் என் காலில் முள்ளு குத்துருச்சுன்றாரு. அவனையும் விடல, சட்டையை கலட்டி தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சாச்சு. வரிசையா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆளு பக்கத்துல சொன்னா என்னங்க அநியாயமா இருக்கு, காலில் தானே முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னேன், என்ன இப்படி உட்கார வச்சு விட்டாங்களேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா ஓனரமா பரவாயில்லப்பா, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேனு என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா. இப்படி எல்லாருக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட்ங்கிற மாதிரி எதுக்கெடுத்தாலும் பிதாத்து பிதாத்து பிதாத். அந்த பிதாத்துங்க வார்த்தைக்கு மட்டும் கண்ணீர் வச்சுக்கிறங்க, அழுது புலம்பி இருக்க நேரம். இப்படியா செய்யறது? எது பிதத்தோ பிதத்துங்க. உண்மையான பிதத்துவாதிகள் வஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மாறான கருத்துக்களை இப்ப விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க நினைவில் வைங்க, கருசமணி உலக அமைப்பு விரும்பினா போடட்டும், விரும்பினா போடாம இருக்கட்டும். போட்டாலும் போடாவிட்டாலும் ஒரே நிலை தான், நன்மை சொல்லலாம். அப்ப மார்க்கம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அது இப்ப தடுக்க தேவையில்லை, அவரு இஷ்டம். அதுபோல் மலர் மாலை போட்டாலும் போடாவிட்டாலும் ஒண்ணுதான், போட்டா நன்மை போட நன்மை இல்லை. அப்ப மார்க்கம் அல்ல, உலக விஷயம் தான். விரும்பினா போட்டும் போடாம போட்டும், போடாது ரசூலுல்லாஹ் இருந்துச்சா ஏன் மார்க்கம்? அது மார்க்கத்தை ஒழுங்கா புரிங்க. அடுத்து தௌஹீது சகோதரர்களை பள்ளிக்கு வரக்கூடாது என்று கூறுகிறார்களே, இது குர்ஆன் வசனத்திற்கு மாற்றம் அல்லவா? அன்றியும் ஒரு குர்ஆன் வசனத்தை தமிழ்ல எழுதி தந்திருக்கிறார். அன்றியும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் அவற்றில் கூறப்படுவதை தடுத்து அவைகளை பாழாக்க முயற்சி செய்வனை விட மகா அநியாயக்காரன் யார்? இத்தகையோர் அச்சமுடையவர்களாக எண்ணி அவைகளில் நுழைய அவர்களுக்கு தகுதி இல்லை. அவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு, மறுமையிலும் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. அவனு குர்ஆன் வசனத்தை ஓதி இவ தமிழ் எழுதுகிறாங்க, அதை நான் அரபியில குர்ஆன் வசனத்தை ஓதி காமிச்சிடுறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீ இஸ்முஹு. மஸ்ஜிதுகள்ல இறைவனுடைய திக்ர் செய்யப்படுறத தடுக்கிறாங்களே, அவர்களை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதை வச்சுக்கிட்டு நாங்க தொழுவதானே வர்றோம், அல்லாஹ் திக்ர் செய்தானே வர்றோம், ஏன் தடுக்கிறாங்க? தடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறாங்க.